Hello guys, welcome to this new video. You are watching BK Crypto Tamil. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஸ்பா அப்படின்ற ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் ஒரு நல்ல ட்ரெண்ட்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதோட டோக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதோட ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அண்ட் அதோட ஒயிட் பேப்பர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் எப்படி யூட்டிலைஸ் ஆகலாம், ஸோ அதோட ப்ரைஸ் மூவ் அதுக்கேற்ற மாதிரி எப்படி மூவ் ஆகலாம் 2025 புல் ரனில் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோவே இருக்க போகுது கைஸ், பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ யூஸ் கேசஸ் இருக்குன்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காயின்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு உடனே வரும். அண்ட் கிரிப்டோ ரிலேட்டடான எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் மீன் பை காஸ்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் 1ல் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு காயின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து லேயர் 1ல் பில்ட் பண்ணதுனால இதோட ஸ்கேலபிலிட்டி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டிக்குன்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் தானே அதை பார்க்கலாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காண்டி உருவாக்கப்படுற காயின்ஸ் தான். மேலே லேயர் 1ல் இருக்க காயின்ஸ் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள காயின்ஸாகவே இருக்கும். இது வரைக்கும் லேயர் 1ல் பில்ட் பண்ணப்பட்ட எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ காஸ்பாவோட மெயின் பர்பஸே என்னென்னு வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் ஸ்பீட்ஸும் அதை ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க வந்து ஒரு புது விதமான ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் டேக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்து பிளாக் செயினில் உள்ள பிளாக்ஸ் தனியாக கேள்விப்பட்டிருப்போம், டேக்கில் உள்ள டேக் ப்ராசஸ் தனியாக கேள்விப்பட்டிருப்போம். இவங்க ரெண்டையும் இணைச்சு பிளாக் டேக் அப்படின்ற ஒரு புது லெஜர் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது இன்ஸ்டன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதுக்குள்ளேயே பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜிலேயே இவங்க ரன் பண்ணுறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் இருந்து இல்லாமல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி. ஸோ அதுக்கு வந்து காஸ்பா வந்து அதை எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்கன்னா, கோஸ்ட் டேக் அப்படின்ற ஒரு பேண்டம் டெக்னாலஜி ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் அது வந்து ரன் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ பிட்காயினோட வேவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மைனிங் ப்ராசஸ் தான். ஸோ இதோட ப்ராசஸும் அதே தான், மைனிங் ப்ராசஸ் தான். ஸோ இதோட ட்ரெண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால மைனர்ஸும் இதுக்குள்ளே உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேயர் 1ல் பில்ட் ஆன காயின்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ பிளாக் செயினில் உள்ள லேயர் 1ல் இருக்க காயின்ஸும் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்பீட்ஸ் தான் எல்லா காயின்ஸுமே இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம சொலானாவே எடுத்துக்கலாம். ஸோ சொலானா, ஏபிடி இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனில் தான் ரொம்ப ஸ்பீடாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கேப்பபிளாக இருக்க மாதிரி இருக்காது. பட் ஆனால் இது வந்து அதில் உள்ள மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸை வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்குனே உருவாக்கப்பட்ட மாதிரி தான் இது வந்து இந்த ப்ராஜெக்டோட கேப்பபிலிட்டி இருக்குது. பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணுற இந்த பிளாக் டாக் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அதுக்குன்னே நான் ஒரு தனி வீடியோ கூட போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ், பிகாஸ் அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக் அது வந்து. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த காயின் வந்து ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான இன்னொரு இம்பார்ட்டண்டான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபேர் லான்ச் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க இந்த காயினுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா November 7, 2021 வந்து பண்ணியிருந்தாங்க, ஒரு பீக்கில் இருந்த டைமில். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ப்ராசஸ், பிளாக் டேக் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதோட டிக்கர் நேம் வந்து பார்த்திங்கன்னா KAS. பிளாக் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்டில் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காஸ்பாவோட மேஜர் யூட்டிலிட்டிஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன். அது வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுவும் இவங்க தான் இருக்கிறதுலேயே ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, நாங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் மித்த லேயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் லேயர் 1ல் மித்த காயின்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் இவங்க அதை வந்து ஒரு ரியல் டைமாகவே அவங்க யூட்டிலைஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அதுதான் இதோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன். ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் தான் இன்ஸ்டன்ட் கன்ஃபர்மேஷனும். இவங்க ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேக் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கன்ஃபர்மேஷன் ரெப்ளிகேட் ஆக பிளாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கேலபிலிட்டி ப்ராசஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு நல்ல டெக்னாலஜின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பிட்காயினோட மைனிங் ப்ராசஸ் தான் இதிலே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் ஒரு மேஜர் யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ அது வந்து மைனிங்க்கு வந்து இன்னும் ஹேஷ் ரேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இவங்களோட பிளாக் கிரியேஷன்ஸாக இருக்கணும் அண்ட் ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான அந்த டேக் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல விதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு அந்த லேயர் 1 காயின்ஸில் இருக்கிறதுலேயே ஸ்கேலபிலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான காயின்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காயின்ஸ்லாம் நல்ல காயின்ஸே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சொலானாவே எடுத்துக்கலாம். ஸோ சொலானா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால தான் அது ஒரு டிஃபால்ட்டாகவே அவங்க பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வேலெட்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் வேலெட்ஸும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயர் 1 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே லிஸ்ட்டாக வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இது ஒரு டாப் 100குள்ளேயோ இல்லை அந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் வந்துச்சுன்னா டேபிளில், ஸோ பினான்ஸில் கூட லிஸ்ட்டாக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஏபிடி காயின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஃபேர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம பினான்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். பட் ஆனால் பினான்ஸ் வந்து அதை அக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி காஸ்பாவும் அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.05 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபால் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு EMI லைனில் வந்து டச் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் ஒரு ரீட்ரெஸ்ட் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் மூவில் தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பிடிசியோட மூவ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மூவ்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா காஸ்பா இன்னும் கொஞ்சம் கூட பம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரலி 4 rupeesல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 to 3.5 rupeesக்குள்ளே இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 rupees வரையும் போயிட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ரிஜெக்ஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பிகாஸ் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆக கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதுவே ஒரு நல்ல என்ட்ரி தான். நீங்கள் ஒரு பேசிக் என்ட்ரியிலே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வர கூட வெயிட் பண்ணுற ரிஜெக்ஷன் தான் வருது அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா கூட வெயிட் பண்ணி நல்ல ஒரு என்ட்ரி பேஜில் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கும் கீழே போச்சுன்னா கூட டிசிஏ பண்ண ட்ரை பண்ணுங்கள் guys. பிகாஸ் இது நல்ல ப்ராஜெக்ட் தான். டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் எதுவுமே லிஸ்ட் ஆகலை. அது ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் இங்கே லிஸ்ட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1x 2x தரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இல்லாட்டி அதோட காயினை ஹோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் லாங் டேர்முக்கு. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட் கைஸ். ஸோ அட் லாஸ்ட் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திஸ் கண்டென்ட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த காயினோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து இன்னொரு சில காயின்ஸஸ்லாம் லேயர் 1 இல்லை லேயர் 0 காயின்ஸ்லேயே எடுத்துகிட்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காயினோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ பிகாஸ் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயின். ஸோ இதோட ப்ரைஸ் மூவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமோடே ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காயினோட வீடியோஸ் ஃபுல்லாக ஒரு ஷார்ட் வீடியோஸ் மாதிரி நான் ரெகுலராக அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ விருப்பம் இருந்தால் நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கோட இந்த காயினோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். அதோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்க்கான அந்த பிளாக் டேக்கை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ அந்த பிளாக் டேக் அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அப்போ உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு எவ்வளோ யூட்டிலிட்டியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி ஸ்பீட் ட்ரான்சாக்ஷன் அதில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாகவே இது இருக்கும். So that's all guys. Thanks for watching this video. So I hope you got some knowledge about it. So see you in another video guys. Bye.